வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் முழுமையாக இடைமறிக்கப்பட்டன என்று அமெரிக்காவின் கூற்றுகளுக்கு கென்யாவில் உள்ள ஈரான் தூதரகம் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை காட்டுவதாகவும் கூறப்படும் தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் எடுக்கப்பட்ட படங்களை அது வெளியிட்டுள்ளது. ஈரானின் கூற்றுப்படி இந்த தாக்குதல்கள் குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் இருந்த ASR 1000 ரேடர் மற்றும் பஹ்ரைனில் உள்ள TPS 59 ரேடர் உள்ளிட்ட முக்கிய முன் எச்சரிக்கை ரேடர் அமைப்புகளை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனின் வெற்றி கூற்றுகளை குறிவைத்து பொய் சொல்லிக் கொண்டே இருங்கள் தோழர்களே, அளிக்கப்படுவது உங்கள் நம்பகத்தன்மை மட்டுமே என்று கூறி தூதரகம் அந்த படங்களுடன் ஒரு கடுமையான செய்தியும் வெளியிட்டுள்ளது. லெபனானுக்கு மேலே பறந்த இஸ்ரேலிய ஹெரான் 1 ஆளில்லா விமானத்தை ஈரானின் 358 வட்டமிடும் தரைவான் ஏவுகணையை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியது. இஸ்ரேலிய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு ஹிஸ்புல்லா வழக்கமாக மன்பான்ஸ் முறையை நம்பியுள்ளது. ஈரான் சமீபத்தில் ஒரு ரகசிய விநியோக பாதை வழியாக இந்த 358 ஏவுகணை அமைப்பை ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் நேட்டோ அமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ள தனது வான்படை மற்றும் கடற்படை பிரிவுகளை கணிசமாக குறைப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி முடிவு நேட்டோ கூட்டணியில் உள்ள ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கவலையையும் அமெரிக்காவின் பாதுகாப்பு பங்களிப்பு மீதான அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. எனவே நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேட்டோ பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள F-16 மற்றும் F-15 போர் விமானங்களின் எண்ணிக்கையை 150 100 குறைக்கவும், கடல்சார் கண்காணிப்பு விமானங்களை 26 15 குறைக்கவும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் 7 பேர் கொண்ட அரசாங்க அமைச்சர்கள் கடந்த ஆண்டு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை முந்தைய ஆண்டை விட அதிகமாக பயன்படுத்தியுள்ளதாக புதிய அதிகாரப்பூர்வமாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கூட்டாட்சி விமான போக்குவரத்து சேவையின் தகவலின்படி 2025 ஆண்டில் அமைச்சர்கள் மொத்தமாக 704 மணி நேரம் விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். இதில் சுமார் 39 மணி நேரம் பயணிகள் இல்லாத விமான பயணங்களாக பதிவாகியுள்ளதுடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டில் அமைச்சர்கள் சுமார் 600 மணி நேரம் மட்டுமே விமானங்களில் பயணம் செய்திருந்தனர். அதனால் கடந்த ஆண்டு விமான பயன்பாடு சுமார் 17.5% அதிகரித்துள்ளது. இந்த பயணங்களில் பெரும்பாலானவை விமானங்கள் மூலமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் இந்த வாரம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக கடல் படுகை சுமார் 2 மீட்டர் வரை மேல் நோக்கி உயர்ந்துள்ளதாக அந்நாட்டின் சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. இதனால் பவளப்பாறைகள் மற்றும் கடல் புட்கள் வெளியே தெரிவதுடன் கடல் வாழ் உயிரினங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை தெற்கு மெண்டானாவோ தீவில் ஏற்பட்ட 7.8 ரெக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை குறைந்தது 61 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 40 பேர் காணாமல் போயிருந்தனர். நிலநடுக்கத்துக்கு 2 நாட்களுக்கு பிறகு கடலோர உயர்வு எனப்படும் இந்த புவியியல் நிகழ்வை உள்ளூர் மக்கள் கவனித்துள்ளனர். சில இடங்களில் கடற்கரை பகுதி சுமார் 200 மீட்டர் வரை விரிவடைந்துள்ளது. உக்ரைன் மீதான போருக்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக சர்வதேச தடைகளை மீறி மசகு எண்ணெய் கொண்டு சென்ற ரஷ்யாவின் நிலக்கப்பல் ஒன்றை பிரித்தானிய ஆயுதப்படைகள் அதிரடியாக சிறைப்பிடித்துள்ளன. இஸ்வில்டாஸ் என்ற பெயருடைய இந்த எண்ணெய் கொள்கலன் கப்பல் ரஷ்யாவின் உஸ்ட்லுகா துறைமுகத்திலிருந்து எகிப்து மற்றும் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிரித்தானிய பிரதமரின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கையில் பிரித்தானியா ராயல் மரைன் கமாண்டோக்கள் மற்றும் தேசிய குற்றவியல் முகமை அதிகாரிகள் சினோக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடற்படை போர்க்கப்பல்களின் உதவியுடன் கப்பல்களுக்குள் புகுந்து அதனை கைப்பற்றினர். சமீபத்தில் ஹேமரூன் நாட்டின் கப்பல் பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டதனால் இந்த ஒரு நாட்டின் கொடியுமின்றி பயணித்த இந்த கப்பல் இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையான டோர்செட் அருகே பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த வெற்றிகரமான நடவடிக்கை குறித்து பேசிய பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர், இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உக்ரைன் போருக்கு நிதி வழங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்றும் ரஷ்யாவின் வருவாயை முடக்கும் ஒரு பலத்த அடி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரித்தானியாவுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளதோடு ஐரோப்பிய நாடுகள் இத்தகைய கப்பல்களை பறிமுதல் செய்ய வலுவான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான போர் முதல் ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
ஈரான் மீதான தனது தாக்குதலின் தாக்கத்தை இஸ்ரேல் தவறாக கணக்கிட்டு விட்டதென்றும் முன்னணி ராணுவ தளபதிகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் ஈரானை பலவீனப்படுத்தும் மற்றும் இஸ்லாமிய குடியரசை நிலைகுலிய செய்யும் என்று இஸ்ரேல் நம்பியது. எனினும் ஈரான் மக்களின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமைதான் இஸ்ரேலை போர் நிறுத்தம் தொடர்பான நிலைப்பாட்டை எட்ட செய்தது. ஈரான் அரசு நிர்வாக மக்களின் பிரச்சினைகளை ஒரு நிமிடம் கூட புறக்கணிக்கவில்லை. நாட்டின் சவால்களுக்கு தேர்வுகளை காணவும் எண்ணல்களை குறைக்கவும் அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இதேவேளை அமெரிக்காவுடனான சாத்தியமான அமைதி ஒப்பந்தம் குறித்து ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த விளக்கத்துக்கு பொதுமக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியது. எனினும் ஈரானின் வடகிழக்கு நகரமான மசாத்தில் உள்ள வெளியுறவு அமைச்சக அலுவலகத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் உள்ள பிலடெல்வியா நகரில் சனிக்கிழமை இரவு 3 காவல்துறை அதிகாரிகள் சுடப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இந்த சம்பவம் குறித்து அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வின்ஃபீல்டு பகுதியில் உள்ள வடக்கு 54வது மற்றும் ஆல்டிங் தெருக்களின் சந்திப்புக்கு அருகே காயமடைந்த அதிகாரிகள் பென்பிரஷ் பிரைடியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை குறித்தோ அல்லது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்தோ அதிகாரிகள் விவரங்களை வெளியிடவில்லை. இந்த சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கண்டறிய புலனாய்வாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் சந்தேக நபர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டி அணியாத வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. வாகனங்களின் பின் இருக்கைகளில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்கான காலக்கெடு எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதிக்கு பின் இந்த விதிமுறையின் நடைமுறை பலப்படுத்தப்படும். சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மீறல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டின் கடற்கரைக்கு அருகே 14 இந்தியர்களுடன் சென்ற ஒரு சிறிய ரக படகு ஒன்று நேற்று காலை திடீரென மூழ்கத் தொடங்கியது. நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்தியர்களை காப்பாற்ற அமெரிக்க கடற்படை இந்திய கடற்படை இணைந்து மிகப்பெரிய மீட்புப் பணியை மேற்கொண்டனர். அமெரிக்காவின் P-8 கடல் ரோந்து விமானமும் மீட்புப் பணியில் ஈடுபட்ட போது மேலும் அமெரிக்க படகுகளும் உதவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்திய மாலுமிகள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. படகு மூழ்கியதற்கான காரணம் குறித்து இதுவரை செய்துள்ள ஓமானுக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த விபத்தை உறுதி செய்துள்ள ஓமானுக்கான இந்திய தூதரகம் இந்திய கொடியுடன் 14 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த விராட் பன் என்ற கப்பல் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஓமன் அதிகாரிகள் மற்றும் கப்பல் உதவியுடன் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தெரிய வரவில்லை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.